ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னோட எஃப்எஸ்டி வீடியோ அப்புறம் வந்து ஆக்சிடென்ட் ஆன வீடியோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டு திடீர்னு 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. எல்லாருக்கும் நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா வந்து எப்பவுமே ஆனில் தான் இருக்கும் நான் ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ எனி இன்ட்ரெஸ்டிங் திங் தட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த ரோட் ஆர் anything that is beautiful, I'm going to post it for you guys. Either it ஷார்ட்ஸாவோ இல்லை புது நார்மல் வீடியோவாவோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ஃபேண்டசி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் அதை பற்றியும் நிறைய பேச போகிறேன். வீட்டில் ஒரு பெரிய ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணி வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணேன், மைக்கெலாம் வச்சு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் செட் ஆகலை, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுவாங்க இல்லையா, அவங்களையும் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஐ தாட் ஓகே நம்ம கார்லேயே உட்காந்து பண்ணலாம். கொஞ்சம் கராஜ் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நாய்ஸ் வந்து இங்கே வராது. ஸோ இனிமேல் வந்து கார்ல இருந்து தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்கு வந்து மெயின்டெனன்ஸ்ன்னு நான் உள்ளே போயிட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து நான் எதுவுமே செக் பண்ணதில்லை இது வரைக்கும். எனக்கு தெரியும், ஏன்னா ஈவின்றதுனால வந்து பெருசாக வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து $1 கூட செலவு பண்ணவே இல்லை இந்த காருக்கு. வாங்கி 2 வருஷம் ஆகுது. 26,000 மைல்ஸ் ஓடிடுச்சு. ஸோ எனக்கு தெரியும் ஏசி ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும், அது டியூவாக இருக்கும், இல்லை மேபி ஒரு 6 months கூட ஆகிருக்கலாம். என்ன காமிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சர்வீஸில் போயிட்டு மெயின்டெனன்ஸ் ஓப்பன் பண்ணால் 3 காமிச்சிச்சு. டயர் ரொட்டேஷன் நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. டயர் ரொட்டேஷன் வந்து நான் எவ்ரி 10,000 மைல்ஸ் ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். அது 6,000 மைல்ஸ்னு கணக்கு காமிக்குது. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வைப்பர் பிளேட்ஸு, அப்புறம் கேபின் ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட். சரி, அமேசான் ஓப்பன் பண்ணி வைப்பர் பிளேடையும் ரெண்டுத்தையும் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் கேபின் ஏர் ஃபில்டர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருச்சு. நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. பார்த்தீங்கன்னா $25 வருது 2 ஃபில்டரு, $25. இதே நம்ம போய் டெஸ்டால போயிட்டு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எப்படி $70 ஆகிடும். வைப்பர் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால சரி பக்கத்தில் இருக்க வால்மார்ட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபின் ஏர் ஃபில்டர் மட்டும் ஆர்டர் போட்டேன். சொன்ன மாதிரி நான் காலையில் 4 மணிக்கே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. சரி ஃபிசிக்கலாக வால்மார்ட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்மார்ட்டுக்கு வண்டியை விட்டேன். அங்கே ஆட்டோமொபைல் செக்ஷன் போனால் எக்கச்சக்கமாக இருந்தது. நீயே ஒரு கார் பைத்தியம், எதையும் பார்க்காதடா, தண்ட செலவு வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆசையாக தான் வரும். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வால்மார்ட் வந்து அமெரிக்காவில் 4600 இருக்குங்க. பா, எவ்வளோ பெரிய கம்பெனி பாருங்களேன். தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் வால்மார்ட்டில் ஒரு செக்ஷனும் என்னென்ன வச்சுருக்காங்க, சூப்பர் ஸ்டோர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வைப்பர் செக்ஷனுக்கு வந்து நம்ம வைப்பர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போஷ் தான் வந்து டெஸ்லாவில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாடல் இங்கே இல்லவே இல்லை, போஷே கிடையாது இங்கே. பக்கத்துலேயே ஆட்டோ ஜோனுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்லா ஆப் எடுத்து நம்ம ஆட்டோ சம்மன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி நம்ம காரை நம்மக்கிட்ட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன். பாருங்களேன், அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த நம்ம வண்டி திடீர்னு கண் முழிக்கும் பாருங்களேன். எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுப்பேன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது நண்பர்களே. டெக்னாலஜி பாருங்கள் எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள்.
நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணோன்னா நம்ம அவுட்டேட் ஆகிடுவோம். ஆட்டோசோனில் வந்து இருந்துச்சு போஷ் ஸ்னோ டிரைவர்ன்ற ஒரு டைப் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த வைப்பர்ஸை சேஞ்ச் பண்ணுறதை காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் we will change தி கேபின் ஃபில்டர். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வைப்பர் வந்து டைரெக்டாக அதை எடுக்க முடியாது. அதுக்கு வந்து சர்வீஸில் போயிட்டு வைப்பர் மெயின்டெனன்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி மேலே வரும் வைப்பர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம அப்படியே வைப்பரை தூக்கி விட்டு துடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதில் துடைக்க முடியாது. இது என்ன ரீசன் தெரில, மேபி ஏரோடைனமிக்ஸ்க்காக இருக்கலாம். இங்கே பாருங்களேன், ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த வைப்பர்ஸ் கூட. 3 டைப்ஸ் ஆஃப் அடாப்டர்ஸ் வருது அந்த வைப்பர் நம்ம வாங்கும் போது. ஸோ நம்ம வெஹிக்கிளுக்கு என்ன வந்து செட் ஆகுமோ அந்த அடாப்டர் போட்டு ஜஸ்ட் 1 கிளிக் தான், ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வைப்பர் அப்படியே வெளில எடுத்துட்டு அந்த கரெக்டாக சேம் மாடல் அடாப்டரை வந்து அந்த பேக்லேருந்து எடுத்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். as simple as that. வைப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அது ஒர்க் ஆகுதான்றது செக் பண்ணிடலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ. பை.